ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச திருவிழா கோலாகலம். அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி மலையில் தரிசனம் செய்யும் பக்தர்கள். தைப்பூசத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் முருகன் கோயில்களில் சிறப்பு பூஜை. பழனி, மருதமலைக்கு பாத யாத்திரையாக சென்று தரிசனம் செய்யும் பக்தர்கள். சென்னை வடபழனி முருகன் கோயிலுக்கு காவடி சுமந்து வரும் பக்தர்கள். சாலை வரை நீண்டிருக்கும் வரிசையால் போக்குவரத்தை சீர் செய்யும் காவலர்கள். தைப்பூசத்தை முன்னிட்டு முருகன் கோயில்களில் தேரோட்டம், திருக்கல்யாணம், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற வழிபாடு. முருகன் கோயில்களில் பக்தர்கள் வசதிக்காக சிறப்பு ஏற்பாடுகள். திருச்செந்தூர், பழனி கோயில்களில் கட்டண தரிசனம் ரத்து. வடலூர் சத்தியஞான சபையில் 155வது ஆண்டு ஜோதி தரிசன விழா. 7 திரைகள் நீக்கப்பட்டு பக்தர்களுக்கு ஜோதி தரிசனம். நடப்பாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். விலைவாசி, வேலைவாய்ப்பு போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்குமா? ஒன்பதாவது முறையாக மத்திய நிதியமைச்சராக இருந்து பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் நிர்மலா சீதாராமன். சலுகை திட்டங்கள், சீர்திருத்தங்கள் இருக்குமா என நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பு. தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 7,600 ரூபாய் சரிவு. சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் 1,19,200 ரூபாய்க்கு விற்பனை. ஒரே நாளில் கிலோவுக்கு 85,000 ரூபாய் குறைந்தது வெள்ளி விலை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 320 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்க முடியாதவர் எடப்பாடி கே. பழனிசாமி என முதல்வர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். கொடுத்த எந்த வாக்குறுதியையும் அதிமுக நிறைவேற்றியது இல்லை என்றும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்க முடியாத 10 தோல்வி பழனிசாமி அவர்கள் நம்ம அரசு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை காப்பி அடிச்ச புதிய வாக்குறுதிகள் அள்ளி வீசிட்டு இருக்காரு. இப்போ அவர் ஆட்சிக்கு வரப்போறதில்லை, அது வேறு விஷயம். ஏற்கனவே அதிமுக தேர்தல் அறிக்கையில சொன்ன எந்த வாக்குறுதியும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அவர் நிறைவேற்றல. முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் தலைகுனிந்து நிற்பதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சனம். ஹிட்லர், முசோலினி, நீரோ வரிசையில் ஸ்டாலின் இருப்பதாகவும் கடும் சாடல். ஹிட்லரை வீழ்த்தியது ஸ்டாலினின் செம்படைதான் என்று அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிக்கை. ஸ்டாலினின் படை மீண்டும் ஆட்சியமைக்கும், எதிர்க்கட்சித் தலைவர் அந்தஸ்தையும் பழனிசாமி இழப்பார் என்றும் கருத்து.
காங்கிரஸ் இதுவரை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கவில்லை. காங்கிரஸை எப்படி அரவணைப்பது என்பது தங்களுக்கு தெரியும் என திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் பேட்டி. தேர்தலையும் அவங்க எங்கள்கிட்ட ஆட்சியில் பங்கு கேட்கல. இப்பொழுது அவர்களில் தலைமை இதை பற்றி பேசவில்லை. காங்கிரசுக்கும் எங்களுக்கும் இந்த கூட்டணி 10 கட்சிகளுக்கும் நடைபெறுகிற 5வது 6வது பேச்சுவார்த்தையாக இருக்கும். இதை எப்படி அணுகுவது, எப்படி அவர்களை அரவணைப்பது என்பது எங்கள் தலைவருக்கு நன்றாக தெரியும். தாவேகாவுடன் கூட்டணி குறித்து பேசவில்லை என செல்வ பெருந்தகை பேட்டி. நிர்பந்தத்தால் உருவானது அதிமுக பாஜக கூட்டணி எனவும் விமர்சனம். நாங்க எங்க டிவிகே கூட யாரும் பேசல. யார் பேசுறோம்? யார் சொல்லுங்க, யார் பேசினாங்க? நான் பேசினேன் டிவிகே கூட. எல்லாம் பிரிஞ்சு போனவங்க சில நிர்பந்தத்தின் காரணமாக, சில பயத்தின் காரணமாக, சில அச்சத்தின் காரணமாக சேர்ந்திருக்காங்க. எங்களுக்கு அப்படிலாம் பிரச்சனையே கிடையாது. நாங்கெல்லாம் மக்களை சார்ந்திருக்கோம். மக்களுக்கான கூட்டணி, எல்லோரும் இந்தியா கூட்டணியில வலிமையா இருக்கும். பிப்ரவரி 2ஆம் வாரத்தில் வேலூரில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்வதாக தகவல். மக்கள் சந்திப்பிற்கான இடத்தை தேர்வு செய்து காவல்துறை அனுமதி பெற தாவேகா நிர்வாகிகள் மும்முரம். தாவேகா தலைவர் விஜய்க்கு ரோல் மாடல் யார் என நாடக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி ரோல் மாடல் என்றால் கொள்கை தலைவர்கள் என விஜய் கூறும் 5 யார் என்றும் கேள்வி. ஜெயலலிதாவை எதில் எடுத்துக்கிட்டேன்? இப்போ ஊழல் வழக்கில் குற்றஞ்சாட்டுப்பட்டு உள்ள போனதை எடுத்துக்கிட்டேன். எம்ஜிஆர் முதலா எல்லாமே பயிற்று மொழி தமிழா இருந்ததா பயிற்று மொழி ஆங்கிலமா மாத்தினாரு. அதை நான் வரவேற்று எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு காரணம் சொல்றேன்ல, அப்படி சொல்லணும், ஏதாவது சொல்லணும். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விஜய் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டார். திமுகவின் வாக்குகளை சிறிய அளவில் விஜய் பிரிக்கக்கூடும் என்றும் தமிழகத்திற்கான பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் கருத்து. அன்புமணிக்கு சின்னம் ஒதுக்கிய தேர்தல் ஆணைய கடிதத்தை ரத்து செய்ய கோரிய மனு. பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணை. இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்களின் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. பணிக்கு திரும்ப வேண்டும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் விடுத்த வேண்டுகோளை ஏற்று முடிவு. மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதல் பெண் துணை முதலமைச்சராக பதவியேற்றார் அஜித் பவாரின் மனைவி சுனேத்ரா பவார். விளையாட்டு, சிறுபான்மை நலன், கலால் ஆகிய துறைகள் ஒதுக்கீடு. मी सुनेत्रा अजित पवार गांभीर्यपूर्वक प्रतिज्ञा करते की कायद्याद्वारे स्थापित झाले आहे பாகிஸ்தானின் 3 மாகாணங்களில் பாதுகாப்பு படையினர் அதிரடி. துப்பாக்கிச் சூட்டில் 67 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ்.